தலைநகரமாகவே இருக்கணும்னு அதுக்கும் வந்து நிறையா வந்து போராட்டங்கள் பண்ணாங்க. அதை வந்து மாப்போசி வந்து ரொம்ப முன்னாடி இருந்து வட எல்லை போராட்டத்தில் அவருடைய ஈடுபாடு, அவருடைய பங்களிப்பு வந்து நிறையாவே இருந்தது. அதே மாதிரி தென் தமிழகத்திலையும் வந்து தென்னெல்லை போராட்டம் நடத்தினாங்க. அதில் அவர் வந்து ஓரளவுக்கு பண்ணினார். அடுத்தது வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்போவே வந்து நடுவில் வந்து வரல. அதாவது அண்ணாதுரை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து தமிழ்நாடுன்னு பேர் நம்ம நாட்டு இதுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு மொழி சொன்னவர் வந்து மாப்போசி தான். அப்போ அந்த அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தப்போ அவர் வந்து இதை எடுத்துக்கிட்டு அது எப்படி வந்து எழுதணும், மொழி வந்து ஆங்கிலத்தில் எழுதுகிறப்போ எப்படி எழுத வேண்டியது இருக்கும் அப்படிலாம் சில குழப்பங்கள் வந்தது. அப்போ ராஜாஜியும் வந்து சில அதாவது தமிழ்நாட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்தாரு. 2 விதமாக ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. அது கொஞ்சம் குழப்பிட்டு இருந்தாங்க. இப்போ மாப்போசி வந்து கரெக்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ்நாடுங்கிற வார்த்தை அந்த வந்து எல்லாருக்குமே வந்து வரும். அது இவங்க வட இந்தியர்களாகட்டும் யாருக்குமே வந்து அந்த உச்சரிப்பு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் தமிழ்நாடுன்னு வைங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து தான் சஜஸ்ட் பண்ணார். உடனே இவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து நம்ம தமிழகத்தை வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. அதே தான் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய முழு கிரெடிட்டும் வந்து மாப்போசி அவருக்கு தான் சேரும். இதை வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியறதில்லை இந்த விஷயம். இதை வந்து நல்லா அருமையாக வந்து திவாகர் வந்து அதை எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பயிற்று மொழி. இப்போ தான் வந்து எல்லாரும் வந்து தாய்மொழியில் கல்வி பயிரணும்னு சொல்லி நிறையா பிரபகண்டா பண்ணுறாங்க. ஆனால் மாப்போசி வந்து அப்போவே வந்து பயிற்று மொழியாக வந்து தமிழ் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு போராட்டமே பண்ணினார். இதுக்கு மாப்போசி வந்து ரொம்ப அதிகம் பள்ளிக்கு போய் படிக்கலை. அவரால் தானாகவே கொஞ்சம் படித்தவர். ஆனால் இலக்கியங்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு எப்படி படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் படித்தார். அப்போ அவர் சொல்கிற கருத்து தமிழ் மொழி தாய்மொழியில் பயிற்று மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லிப்பார். ஏன்னா அவர் தமிழில் படித்தனால, அவருக்கு தெரிஞ்ச மொழியில் படித்தனால அதனுடைய அருமை வந்து அவருக்கு தெரியுது. அதை வந்து திவாகர் வந்து அந்த புக்கில் வந்து ரொம்ப நல்லா அருமையாக வந்து விளக்கியிருக்காரு. அதே மாதிரி அடுத்தது 2வது இலக்கிய பணி. இலக்கியத்தில் வந்து சுவைக்காக மட்டும் இல்லை, குறிக்கோளுக்காகவும் இலக்கியம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து மாப்போசிக்கு இருந்தது. அதனால் வந்து நம்மளுடைய இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்தால் அது வந்து தமிழர்களுடைய காவியம்னு சொல்லுவோம். அதனால் சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய தொண்டு செஞ்சார். காரணம் என்னென்னா சிலப்பதிகாரத்தில் வந்து தமிழர்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கலாச்சாரம் இது எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ கிராமத்து ஜனங்களுக்கோ படிக்காத ஜனங்களுக்கோ அந்த அளவுக்கு வந்து சிலப்பதிகாரம் அவங்க படித்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொற்பொழிவெல்லாம் பண்ணால் கூட அவங்க வந்து கேட்க முடியாது. ஆனால் இவர் வந்து முழு ஈடுபாடோட்டு அங்கங்கே போய் அதை விலைக்கு சொல்லி இது பண்ணி அந்த பாமர மக்களுக்கு அவங்களுக்கு புரிகிற ஒரு மொழியில், அதாவது நம்ம பேசுகிற மொழியில் அவங்களுக்கு அதெல்லாம் விலைக்கு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு மூலம் முடுக்கு எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சிலப்பதிகாரம் தெரியுங்கிற அளவுக்கு அவர் பரப்பினார். அதனால தான் அவருக்கு வந்து சிலம்பு செல்வர் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அவரை வந்து நம்ம அழைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இலக்கிய ஆய்வு செஞ்சிருக்கார். இலக்கிய ஆய்வுனா அவர் சாதாரண வந்து ஒரு ஸ்கூலில் போய் படித்தோ படித்தோ இல்லை, தானாக தனிப்பட்ட முறையில் வந்து இலக்கியங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டவர். அவர் வந்து திருக்குறள், கம்பராமாயணம், திருவருட்பா, இது மாதிரி மற்ற பாரதியார் பாடல் இது எல்லாமே ஆய்வு வந்து செஞ்சு நிறைய புத்தகம் வந்து போட்டிருக்காரு. இதில் இன்னொன்று வந்து பாரதியாரை வந்து நிறைய வெளியே கொண்டு வந்தார். அவர் எப்படின்னா சுதந்திர போராட்டத்தை அந்த சமயத்தில் சுதந்திர தேவியினுடைய படத்தை வந்து வச்சு ஊர்வலமாக 4 மணி 5 மணிக்கெல்லாம் விடிய காலம் ஒவ்வொரு வீதியாக போய் பாரதியாருடைய பாடல்களை பாடி அந்த சுதந்திர தேவியை வந்து அந்த விலங்கோடு எதுக்காக அது பண்ணாருன்னா அதை பார்க்குறப்ப ஜனங்களுக்கு வந்து ஒரு வேகம் வரும்.
நம்ம நாடு இப்படி அடிமைப்பட்டிருக்கு, நம்ம வந்து இது இருக்கணுன்ற அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் அந்த வேகத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக அந்த இதை வந்து ரொம்ப அருமையான பணி அது. அதை வந்து அவர் செஞ்சார். அதுக்கு இந்த இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. அது வந்து பாரதியாரை பற்றி பாடினா அவர் வந்து பாரதி வந்து தொடர் சொற்பொழிவு பண்ணியிருக்காரு, ஒரு 10 நாள் பண்ணியிருக்காரு. பாரதியார் வந்து அது இது இங்கே இல்லாமல் அயல் நாட்டுக்கு யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் போயும் அங்கேயும் வந்து நிறையா வந்து பிரச்சாரம் பண்ணி நம்ம தமிழினுடைய இலக்கியத்தினுடைய பெருமையை வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. இதோட வந்து அவருடைய இன்னொன்று வந்து இலக்கியத்தில் சோஷலிசம், இது வந்து ஒரு புது கான்செப்டு. ஏன்னா இது வரைக்கும் அவர் இருந்ததுக்கு முன்னாடி யாரும் அந்த முறையில் வந்து யோசனை பண்ணலை. அதை இவர் தான் வந்து பண்டைய இலக்கியங்களில் காணப்படும் சோஷலிசம், இந்த சிந்தனைகள் என்ன சோஷலிச சிந்தனைகள் அந்த பழைய இலக்கியத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி அவங்க அதை வந்து யோசனை தீவிரமாக நினச்சிருக்காங்க, அந்த கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய அது வந்து இது எழுதியிருக்காரு. அவருக்குடைய கருத்து, ஏன்னா அவருக்கு அந்த சோஷலிசம்ங்கிற அந்த அதாவது கான்செப்டுக்கு அந்த கருத்து வந்து அவருக்கு அடிமனசில் ஊர்னது. ஸோ அது வந்து பாரதியார் எப்படி சோஷலிசம் இதில் கருத்தை சொல்லி சாரி பண்டைய இலக்கியங்களில் என்னென்ன சோஷலிச கருத்து நம்ம இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களில் இதை எப்படி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணி அது நூலாக வெளியிட்டிருக்காரு. இப்படி சில இதெல்லாம் மட்டும் பத்தாது. தான் சொல்கிற கருத்தை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படணும். அங்கங்கே போய் மட்டும் பிரச்சாரம் பண்ண முடியாது. அதுக்காக இதழியல் பணியை ஆரம்பித்தார். அவர் வந்து தமிழ் முரசு, செங்கோல், தமிழன் குரல், இந்த மாதிரி சில இதழ்கள் எல்லாம் அவரே போட்டு அந்த இதழ்களில் தன்னுடைய கருத்தை வந்து அதில் பதிவு பண்ணார். மற்ற ஏன்னா அவருடைய நோக்கம் ஒன்று, தமிழ் மக்களினுடைய மேம்பாடு, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதுதான் அவருடைய ரத்தத்திலே ஊறி போனது. அதனால் அதுக்கு என்னென்ன வழி பண்ண முடியுமோ அவ்வளவையும் அவர் வந்து செஞ்சார். அந்த தேசிய உணர்வை வந்து தூண்டுற மாதிரி சாதாரண மக்களுக்கு புரிகிற வகையில் இலக்கிய செய்தியை வந்து அந்த இதழ்களில் வந்து அவர் வந்து வெளியிட்டார். அடுத்தது வந்து வரலாற்று பணி. வரலாற்று பணினா இப்போ கூட சொல்லுவார், இவர் ஐயா பேசுகிறப்ப சொன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி. அவர் ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு மோசமான முறையில் அவர் வந்து சித்தரிச்சிருப்பாங்க ஒரு ஆங்கிலேயர். இவர் அப்போ வந்து அவர் வந்து ஒரு திருடன், ஒரு இது அந்த மாதிரி கொள்ளைக்காரன் அப்படிலாம். இவர் தான் வந்து முத வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த வீரமும் நாட்டுப்பற்றும் வந்து முதல்ல வெளியே கொண்டு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு புக் எழுதினார். நான்லாம் சின்ன வயசு 3வது படிக்கிறப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமா வந்தது. அதை பார்த்தப்பந்தான் எங்களுக்கெல்லாம் இப்பவும் கூட அது, ஏன்னா எல்லாருக்குமே வந்து சினிமாவில் பார்த்தா அது எப்போவுமே மனசில் தங்கிடும். அந்த மாதிரி அந்த படம் எடுக்கிறப்போ அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் இவர் வந்து அதில் இருக்கணும்னு சொன்னாங்க. இவர் அதனால் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த படப்பிடிப்பு நடக்கிற வரைக்கும் முழுசாகவே அதிலே வந்து இருந்து அந்த படத்தை முடிவு பண்ணார். அது நல்லா இதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி வ.உ.சி. அவரை வந்து ரொம்பவும் ஓரளவுக்கு தெரியுமே தவிர நிறைய பேருக்கு தெரியாது. ஏதாவது சில மறைக்கப்பட்ட உண்மைகள், அது மாதிரி மறைக்கப்பட்ட வீரர்களுடைய கதை, இந்த மாதிரி இதை வந்து ஏன்னா வ.உ.சி. என்னை பொறுத்த வரைக்கும் வ.உ.சியே வந்து ஒரு மறைக்கப்பட்ட இவர் தான். அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து இத்தனை வ.உ.சியை பற்றி, அதுக்கப்புறம் வள்ளலாரை பற்றி, ஏன்னா இப்போ ராஜாராம் மோகன் ராயை பற்றி வடநாட்டில் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வள்ளலாரை பற்றி யாருக்கும் அவ்வளோ தெரியாது. அதனால் அவர் வந்து வள்ளலாரை பற்றி வந்து ரொம்ப இதுவாக வந்து ஆய்வு பண்ணி அது ஒரு புத்தகம் போட்டார். இப்போ கூட ஐயா அதை புத்தகத்தை படித்தேன்னு சொல்லி சொன்னார். அது அப்புறம் நம்ம சிங்காரவேலன், இப்படி சிலருடைய தெரியாது இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ட்டு அது ஒரு சின்ன புக்காக ஒரு சீரீஸாக வரும். எல்லாரோட வரலாறையும் அவர் ஆய்வு செஞ்சு, அது வந்து கதை கேட்டு அப்படியே சொல்கிறது எழுதுனதில்லை. அவர் ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணி அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சு அது மாதிரி எழுதியிருக்காரு. அதோடு நிற்கல அவர் விடுதலை போர் வரலாறு எப்படி, அதாவது
தமிழ் மக்கள் வந்து அவ்வளோ விடுதலை போரில் வந்து கலந்துக்கலைன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்பப்போ சொல்லுவாங்க எல்லாரும். இவர் வந்து விடுதலை போரில் தமிழகம்னு ஒரு புக்கும், விடுதலை போரில் தமிழ் வளர்ந்த வரலாறு அப்படின்னு 2 புக்கு எழுதியிருக்காரு. இது மாதிரி தமிழகத்தினுடைய பங்களிப்பு நிறையா வந்து தமிழுக்காக செஞ்சார். இதோட மட்டும் இல்லை, தமிழினுடைய பண்பாடையும் வளர்க்கணும் அப்படிங்கிறத அந்த இதையும் கொண்டு நினச்சி செஞ்சார். அதில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் தமிழ் மக்களுடைய வரலாறு, வாழ்க்கை முறை, அது கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாமும் வந்து எப்படி இருக்குங்கிறத அதை வெளியே கொண்டு வந்தார். அதோட இன்னொரு முக்கியமானது நம்ம மாங்கல்யம். அதாவது தாலியை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் சிலர் சொல்லுவாங்க. அது வந்து அடிமைத்தனத்துக்கு உண்டானது, அதை வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை, அது வந்து நடுவில் தான் வந்தது தாலி கட்ட முறைன்னெல்லாம். ஆனால் இவர் அதை ஆராய்ச்சி பண்ணி அடிமை சின்னம் அல்ல, அது வந்து ஒரு பண்பாட்டு சின்னம் அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து நிறுவி இப்படி மொத்தம் வந்து ஒரு 144 நூல்கள் வந்து மாப்போசி வந்து எழுதியிருக்காரு. 144 புக்கு வந்து அவர் நூல்கள் எழுதிட்டாரு. அவருக்கான அந்த அளவுக்கு குறிப்பிட்ட மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் இன்னமும் கிடைக்குதுங்கிறது எனக்கு ஒரு குறை. இப்போ வந்து இந்த திவாகருடைய புண்ணியத்தில் அவரை பற்றி இனிமேல் நிறையா பேர் வந்து பேசுவோம். அது வந்து பரவலாக எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.